ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அன்பு. இந்த வீடியோவில் உங்களுக்கு HTML இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லுவேன். HTMLலாம் என்ன? ஆல்ரெடி சொன்ன போல தான். HTMLலாம் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அப்புறம் HTML யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் தான் டிமோத்தி ஜான் பெர்னஸ். அவர் வந்து June 8, 1955 வந்தார். அவர் பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவர் தான் இந்த HTML உருவாக்குனது. 1991 உருவாக்குனாங்க இதை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க www.facebook.com, www.google.com அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த www அதாவது வேர்ல்ட் வைட் வெப் இதை உருவாக்குனதே இவர் தான், அதாவது டிம் பெர்னர்ஸ்-லீ. அவர் தான் இதை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் HTTP அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது உருவாக்குனதும் இவர் தான் ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் சொல்லி கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எதனால் இது உருவாக்கப்பட்டது, பர்பஸ் ஆஃப் HTML அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த காலத்தில் சயின்டிஸ்ட்டை வந்து நோட்ஸு அங்கங்கே ஒரு சயின்டிஸ்ட் வீட்டுக்கும் தூக்கிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை கண்டுபிடிச்சது. இது மூலிமா நீங்கள் இந்த கோடிங்லாம் எல்லாம் இங்கே பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் அவங்க கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் HTML உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் வந்து பர்சனல் யூஸும் இருக்குது. அதாவது அவங்க பையன் வந்து டாப் ஃப்ளோரில் இருப்பான். அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க, அது வந்து பெரிய வீடு. அவங்க பையன் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கான். ஒரு கம்ப்யூட்டர் அடிக்ட், அதாவது கேம் செம்மையாக ஆடுவான். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட முடியல, அந்த ஃபோன் பண்ணி கூப்பிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் ஈஸியாக அவர் சிஸ்டமை பிளாக் பண்ணிடலாம், ஸ்பெசிஃபிக் டைமில் பிளாக் பண்ணிடலாம். அதனால அவர் HTML உருவாக்குனார். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். இப்போது எக்ஸ்டென்ஷன் தான் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜில் நியூ இமேஜ் .jpeg .png இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் எக்ஸ்டென்ஷன். சின்ஸ் இது வந்து HTML அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னால இதுக்கு அப்படியே போடுறாங்க .html. இந்த கோட் ரொம்ப முக்கியமானது. இது இல்லைனா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணாது HTML ஃபைல் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வெப் சர்வர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் சர்வர்னால் நீங்கள் HTML டாக்குமெண்ட் கோடிங் பண்ணுறீங்களே, அதெல்லாம் சேவ் ஆகிற இடம் தான் வெப் சர்வர். ஓகேவா? நெக்ஸ்ட் வெப் ப்ரௌசர்னால் என்ன? வெப் ப்ரௌசர்னால் என்னென்னா, இது வந்து நீங்கள் HTML கோடிங் அடிப்பீங்க. அந்த கோடிங்கை வந்து கம்பைல் பண்ணி டெக்ஸ்ட்டாக, அதாவது நீங்கள் என்னென்ன கோடிங் பண்ணுறீங்களோ அதான் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் வெப் ப்ரௌசர். இப்போ நீங்கள் இமேஜ் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது இமேஜாக மாற்றும், அதுக்கு தான் வெப் ப்ரௌசர். கம்பைலர்னு சொல்லலாம் இந்த இதில். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். நம்ம மனுஷனே பார்த்துக்கோங்களேன், மூஞ்சில் கண், மூக்கு, வாய், காது அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மூஞ்சி நல்லாயிருக்கும். அதே போல் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML-லையும். இந்த HTML-க்கு இப்போ ஸ்ட்ரக்சர் போட்டு தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதே போல் நான் சொன்ன போல் HTML இது வந்து ஸ்டார்டிங் டேக்னு சொல்லுவாங்க HTML. ஓகேவா? இந்த HTML பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனா அதை முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ ஒரு நம்ம விஷயத்தில் அப்படி தான், நம்ம ஆரம்பித்தா அதை முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இதுலேயும் HTML ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நம்ம அதை முடிச்சிடணும். ஓகேவா? அது கீழே சப் கேட்டகரிஸ் தான் இது. ஹெட் டேக் HTML ரொம்ப இதுதான் மெயின் டேக்கு. இது வந்து செகண்ட் ஹெட் செக்ஷன் சொல்லுவாங்க. ஹெட் செக்ஷன், இது பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷன் என்னென்ன கோடிங் இருக்குன்னா, டைட்டில் அதாவது விண்டோஸ் டைட்டிலு, நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, அப்புறம் ஸ்டைலு அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே தான் போடுவீங்க. பாடி டேக் எதுக்குன்னா பேராகிராஃப், ஹெட்டர் ஃபைல்ஸு அப்புறம் அதெல்லாம் போடுவீங்க. HTML என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHP, SQL நிறைய லாங்குவேஜ் இதுக்குள்ளே கால் பண்ணலாம். அந்த யூஸ் தான் இப்போ HTML இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க HTML க்ரியேட் பண்ண எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி கேட்டாங்க. ஆக்சுவலி உண்மை சொல்லனா, HTML டாக்குமெண்ட்டு ஒரு சின்ன நோட் பேட் இருந்தாவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். விண்டோஸ் நோட் பேட்லேயே க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நோட் பேட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் Notepad++. அந்த நோட் பேடுக்கு லிங்க் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் வெர்ஷனும் இருக்குது. போர்ட்டபிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லிங்க்னா இது செட்டப் மட்டும் இருக்கும், நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆனால் போர்ட்டபிள்னால் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் exe ஃபைல் மட்டும் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட்டில் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேட்டாங்க, Notepad++ எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? எனக்கு நோட் பேடே இருக்குது ஆல்ரெடி, நான் எதுக்கு வேணால் வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் என் சிஸ்டமில் அப்படி கேட்பீங்க. அவங்களுக்கானது தான் இது. நோட் பேடில் பார்த்தீங்கன்னா, நான் டைப் பண்ண கோடிங்கு எந்த அட்ராக்ஷனும் இல்லை, அது ஒரே மாதிரி கிரிக் வச்ச போல் இருக்குது. ஆனால் Notepad++ல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு இருக்குது. தெரியுதா? சொன்ன போலே இது வந்து மெயின் டேகு,
இது வந்து ஹெட்டர் செக்ஷனு, இது பாடி செக்ஷன் எல்லாமே பிரிஞ்சு இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் Notepad++. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு குவிக் இன்ட்ரோடக்ஷன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபஸ்ட்டு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுது, அப்புறம் எப்படி அது ப்ரௌசர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிற போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.